ஹாய், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டர் இல்லை என்கிட்ட, அதனால் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சிச்சு, சீரகம் தாளிச்சிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில் அதை தாளிச்சிடலாம். 2 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும், அதை சேர்த்துடலாம். பச்சை மிளகா குட்டியூண்டு ஒன்று அதை சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு வேகட்டும். ஒரு 10 முந்திரி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஸ்கியூப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்த போதும். சும்மா ஒரு பரட்டு எடுத்தால் போதும், அதுக்கு மிச்சம் பண்ண வேண்டாம், உடஞ்சிரும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு கிரேவி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், கலந்து விட்டுடலாம். சுகர் 1 ஸ்பூன் போட்டுடலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். உலர்ந்த வெந்தயக்கீரை, இது வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம் 1 ஸ்பூன். ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள், என்கிட்ட இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. நம்ம எங்கெல்லாம் நெய் யூஸ் பண்ணமோ அங்கெல்லாம் பட்டர் தான் யூஸ் பண்ணோம். என்கிட்ட பட்டர் இல்லாதனால நெய் யூஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.